தொடர்பென இந்திய செய்திகள். கோஆபரேட் விவகாரங்களுக்கான அமைச்சர் பதவியிலிருந்து முரளி தியோரா விலகியுள்ளார். தனது விலகல் கடிதத்தை பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவர் அனுப்பியுள்ளார். பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த முரளி தியோரா அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது அவரது பொறுப்பு பறிக்கப்பட்டு ஜெய்பால் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்டது. முரளி தியோராவுக்கு கோஆபரேட் விவகாரத்துறை ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் கட்சி பணியில் ஈடுபட விரும்புவதாக கூறி அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ள முரளி தியோரா பதவி விலகல் கடிதத்தை சில தினங்களுக்கு முன்னே பிரதமருக்கு அனுப்பியுள்ளார். தான் பதவி விலகினாலும் தனது மகன் மிலிந்த் தியோராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கவும் அவர் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தெலங்கானா தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவரும் மெஹமூப் நகர் மக்களவை தொகுதி உறுப்பினருமான கே சந்திரசேகர ராவ் அக்கட்சியின் மேடக் தொகுதி உறுப்பினர் நடிகை விஜயசாந்தி ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு விலகல் கடிதங்களை மக்களவைத் தலைவர் மீரா குமாருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்றும் அடுத்த ஓரிரு நாட்களில் மீரா குமாரை சந்திரசேகர ராவ் நேரில் சந்தித்து பேசுவார் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க பயணத்தில் இருந்த ஆந்திர மாநில ஜவுளித்துறை அமைச்சர் சங்கர்ராவ் தனது பதவி விலகல் கடிதத்தை தொலைநகர் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். இவரையும் சேர்த்து தெலங்கானாவை சேர்ந்த 12 அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளனர். தெலங்கானா பகுதியை சேர்ந்த 119 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் இதுவரை 82 பேர் பதவி விலகியுள்ளனர். சமச்சீர் கல்வி பாடத்தை ஆராய்ந்த நிபுணர் குழு அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சமச்சீர் கல்வியை ஆய்வு செய்ய தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு கடந்த 17ஆம் தேதி நியமித்தது. இந்த குழுவினர் இதுவரை 4 முறை கூடி சமச்சீர் கல்வி முறையை ஆய்வு செய்தனர். அந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தொகுக்கப்பட்டது. இந்த நிலையில் சமச்சீர் கல்வி பாடத்தை ஆராய்ந்த நிபுணர் குழு அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதியிடம் வழக்கறிஞர் ஜெனரல் நவநீத கிருஷ்ணன் அறிக்கையை தாக்கல் செய்தார். சமச்சீர் கல்வி கோரும் மனிதர்களுக்கும் அறிக்கை நகல் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நாளை மறுதினம் முதல் விசாரணை தொடங்குகிறது. தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி தெலங்கானா பகுதியில் இன்று நடைபெறும் முழு அடைப்பால் பதற்றமான பகுதிகளில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளார்கள். தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலங்கானா கூட்டு நடவடிக்கை குழு ஆகிய சார்பில் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. ஹைதராபாத் உள்ளிட்ட தெலங்கானா மாவட்டங்கள் அனைத்திலும் முழு அடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இதனால் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக வரும் 7ஆம் தேதி அன்று மாணவர்கள் பேரணியும் 8, 9 ஆகிய திகதிகளில் ரயில் மறியலும் 10ஆம் தேதி ஹைதராபாத் நகர சாலையில் சமைக்கும் போராட்டமும் நடைபெறும் என்று குழுவினர் முடிவு செய்துள்ளனர். தனி தெலங்கானா கோரிக்கைக்கு ஆதரவாக ஆளும் காங்கிரஸ் அமைச்சர்களும் பதவி விலகி வருவதால் அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். நியூசிலாந்தின் மத்திய பகுதியில் இன்று 6.5 என்ற டிக்டர் அளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் இல்லை. டாவோ நகருக்கு கிழக்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் தரைமட்டத்திலிருந்து 150 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நியூசிலாந்தில் ஓர் ஆண்டுக்கு 14,000 நிலநடுக்கம் வரை பதிவாகிறது. அதில் 20 நிலநடுக்கங்கள் சராசரியாக 5.0 என்ற டிக்டர் அளவில் பதிவாகின்றன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் ஒபாமா சுடப்பட்டதாக பாக்ஸ் தொலைக்காட்சியின் டுவிட்டர் இணையதளத்தில் தகவல் பரவியதால் அமெரிக்கர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டது. அமெரிக்காவின் முன்னணி தொலைக்காட்சியான பாக்ஸ் நியூஸ் பயன்படுத்தி வரும் டுவிட்டர் இணையதள பக்கத்தில் ஊடுருவி அதனை சேதப்படுத்திய விசமிகள் ஜூலை 4 மிகவும் வருத்தமான தினம் அதிபர் ஒபாமா இறந்துவிட்டார், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், ஜான் பைடன் என்பவர் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை இடம்பெற செய்தனர். இதை படித்தவர்கள் பலர் அதை உண்மை என்று நம்பி இதுகுறித்த தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிக்க இந்த வதந்தி வேகமாக பரவி அமெரிக்கர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜூலை 4 அமெரிக்காவின் தேசிய தினமாக கடைபிடிக்கப்படும் நிலையில் விசமிகள் ஒபாமா குறித்து தவறான தகவலை வெளியிட்டுள்ளனர். வடகொரியாவில் நிலவி வரும் கடும் உணவு பஞ்சத்தை நீக்குவதற்கு 1 கோடி யூரோ பெறுமதியிலான உணவுப் பொருட்களை வழங்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது. உணவு இல்லாமல் பட்டினியில் வாடும் வடகொரியாவின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 6,50,000 மக்களுக்கு உணவு வழங்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது. இதன்படி உணவுப் பொருட்களை உடனடியாக வடகொரியாவுக்கு ஐரோப்பிய யூனியன் அனுப்புகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
யாழ்ப்பாணத்தில் அதிகளவான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் முன்னெச்சரிக்கையின்றி சில வேளைகளில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சேவைகள் சங்க பொதுச் செயலர் ரஞ்சன் ஜெயலால் அறிவிப்பு. நாட்டு மக்களின் இலவச சுகாதார வைத்திய சேவைக்காக வருடாந்தம் அரசாங்கம் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்குகின்றது என சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு. ரிசானா நபீக்கை முழுமையாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்து கொண்டுள்ளதாக அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சமச்சீர் கல்வி பாடத்தை ஆராய்ந்த நிபுணர் குழு அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அமெரிக்க அதிபர் ஒபாமா சுடப்பட்டதாக பாக்ஸ் தொலைக்காட்சியின் டுவிட்டர் இணையதளத்தில் தகவல் பரவியதால் அமெரிக்கர்களிடையே அதிர்ச்சி. இத்துடன் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.